குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா. அன்பார்ந்த குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்கிரன் டிவியில நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குறைஞ்ச நாள்ல நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக கோவிலும் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, இந்த ஜோதிட இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேருவோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை. நம்ம சேனலுக்கு பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன். இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன். உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஃபர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க. நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவும் சொல்றேன், உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன். இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இப்ப இந்த ஜனவரி மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பத்தி பார்ப்போம். இதுல 3 முகூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாசத்துல. கரெக்டா 11ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா அப்புறம் 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 24ஆம் தேதி ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். வளர்பிறை சுப காரியத்துக்கு உகந்த முகூர்த்தம் இந்த 3 முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. அப்ப இந்த முகூர்த்தத்துல நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்தவன தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக 14ஆம் தேதி போகி பண்டிகை. எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும். பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க. கெட்டது ஒளியட்டும், நல்லது உங்க வீட்டுக்குள்ள வரட்டும், மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் இந்த போகி பண்டிகை திருநாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எல்லா ஊர்லையும் எல்லா கிராமத்துலையும் சரி, இல்லை வெளியூர்லையும் பாருங்க எல்லாம் சிறப்பாக நடக்கும். அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். தமிழனா பிறந்தா தைப்பொங்கலை கண்டிப்பா கொண்டாடணும் எல்லாருமே. சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் மகர ராசி சஞ்சாரம் செய்யறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க. அப்ப இந்த தைப்பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல். அப்ப அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, 2வது உழவர் திருநாள் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல். அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் 14ஆம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு. தமிழனா பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும். அந்த பண்டிகையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே குரு சுக்கிரன் டிவி சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு ஆதரவு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாசத்துல இன்னொரு விசேஷம், முக்கியமான விஷயம், தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாசம் 25ஆம் தேதி. இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாம் அல்ல முருகப்பெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. இதுலையுமே ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி எதுனா இந்த மீனராசியை சொல்றாங்க. இதுலையுமே அனுசரிச்சு போகக்கூடிய ராசி இந்த மீனராசி. மீனராசியில பிறந்துட்டா இதுலையுமே ஒரு தன்மானம், ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க மீனராசியில பிறந்துட்டாவே. அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அறிவு சிந்தனை இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். ஏன்னா குரு தானே. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது பல ஆங்கிள் யோசிப்பார். 2 விதமான குணங்கள் இந்த மீனராசிட்ட இருக்கும். அதனாலதான் மீனுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ மீன் பாருங்க ஒரு இடத்துல போற இடமே தெரியாது, ஆனா அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் உங்களுடைய சிந்தனை.
நிறைய பேர் மருத்துவ வேலை பார்க்கறது, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் போய் பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே பாருங்க இந்த மீனராசி தொடர்புல கண்டிப்பா இருப்பாங்க. ஒண்ணு மீன லக்னமா இருக்கும், மீன ராசியா இருக்கும், வெளிநாடு வெளியூர் போய் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க மைண்ட்ல, தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி நிறைய சிந்தனை உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலி டேலண்டான குணம் நபர்கள் இந்த லக்னம் இந்த ராசிகள் நபர்கள் தான். அப்படிப்பட்ட மீன லக்னம் மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பு கிரகங்கள் எங்க இருக்கான்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, ஒரு ராசியிலே ராகு பகவான் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. 9ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விருச்சக ராசியில. 10ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பார். இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு தொடர்புகள். மற்றபடி பார்த்தா இதுல 2 கிரக பயிற்சி வரும். சூரிய பகவான் 11ஆம் பாவத்துக்கு பயிற்சி வரும், அதாவது ஜனவரி 15க்கு அப்புறம். அதே மாதிரி பாருங்க, விருச்சக ராசியில் உள்ள சுக்கிர பகவான் வந்து 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு பயிற்சி வரும். எப்பன்னா கரெக்டா ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறம். மற்ற கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. தயவுசெய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம் எடுத்து பாருங்க. அதுல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நமக்கு என்ன திசைகள் புத்திகள் நடக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தி மெயினா முக்கியம். நம்ம ஒண்ணு நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பை பார்ப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு சூப்பரா இருக்கும். இதே இந்த குழந்தை பிறந்த பிறகு நிறைய ஒரு செலவையும் குடும்பத்துக்கு கொடுக்கும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மூத்த பிள்ளை பிறந்த கூட ரொம்ப கஷ்டமாச்சு, 2வது குழந்தை பிறந்தா எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்கல்ல. இதே ஒருத்தர் தொழில் பண்ணிட்டே இருப்பாரு. இத்தனை வயசு கூட தொழிலும் நல்லாங்க. இப்போ ஒரு வருஷமா அந்த தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு நல்ல நேரமா எனக்கு தெரியல, நல்லா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல திசாபுத்தி மாறும்பொழுது அங்கே மாறும். எல்லாத்துக்குமே மீனராசியை பொறுத்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வரும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான். அதனாலதான் என்ன சொல்லுவேன், எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம், இறைவன் நமக்கு என்ன கர்ம வினையை கொடுத்துருக்காரு, அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான். இப்ப இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். அது முன்னாடி எனக்கு மீனராசி என்பது நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. மீனராசியார நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. மீனராசி என்பர்கள் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா நம்ம குறைஞ்ச நாளும் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க ஆன்மீக சம்பந்தமாக. இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம். என்னை பொறுத்தவரை மீனராசி என்ன சொல்லுவாங்க, விரய சனின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க என்ன சொல்லுவாங்க, விரய சனி. இப்ப என்ன புதுசா என்ன மீனராசி பிறந்த எல்லாருமே இதுதான், 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி. இதை பற்றி தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. நிறைய பேருக்கு இதை சனியை கண்டே நிறைய பேர் பயந்துருவாங்க. ஏன்னா இந்த கிரகம் இவரும் அவரும் நட்பு பகை கிரகம் பாருங்க. குருவும் சனியும் எப்போதுமே பகைக்கோள்கள் தான். அதனால ஒரு மைண்ட் செட் இருக்காது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தை நிறைய, ஒரு மைண்ட் குழப்பம் நிறைய வந்துடும். உங்கள்கிட்ட ஒரு சிந்தனை இருக்காது. இந்த இடத்துல மலக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராகு பகவான் இங்க இருக்கிறாரா, சொல்லவே நான் அக்டோபர் 30 எதுவுமே பெருசா சிந்தனை ஓடும். உங்களுக்கு பிரம்மாண்டமான வருமானம் திட்டணும், நம்ம எதுலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசா சிந்திக்கக்கூடிய குணத்தை நிறைய கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு. அப்ப இந்த குணத்தை நிறைய கொடுத்துருவாரு. அதனால உங்களுடைய சிந்தனையில என்ன, ஆடம்பரமா பெருசா சாதிக்கிற சிந்தனை தான் வரும். இனி வரக்கூடிய இந்த ராகு வந்துட்டாருன்னா நம்ம யாரையும் கை கட்டி நிற்க கூடாது, நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வந்துடும் பாருங்க. இந்த ராகு வந்ததுனால, இதுவும் அக்டோபர் 30 சொல்றேன். அப்ப 7.5 சனியை கண்டு நிறைய பேர் பயந்து போய் இருப்பாங்க. பொதுவா சனி பகவான் யாருமே கெடுக்க மாட்டார். உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து தான், சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அங்கே பலவீனம்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாங்க. 2 கிரகமே பலமா இருக்கிறாங்க. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் பாவத்தை போய் நிற்கிறாருங்க. அதுவும் 2ஆம் பாவத்துல சுக்கிரனோட சாரத்தில் நிற்கிறார். அந்த சுக்கிர பகவான் பாருங்க, வீடு கொடுத்தவர் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல போயிருக்காரு. அப்ப இங்க கெட்ட பலன் இங்க சொல்ல முடியாது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நல்ல யோகம். என்னை பொறுத்தவரையும் எந்த ஒரு தடையுமே இருக்காது ஜாதகத்துக்கு. என்னை பொறுத்த ஜாதகத்துல மட்டும் தசாபதி நல்லா நடந்துச்சுன்னா விரய சனி மிகப்பெரிய டாப்பாக கொண்டு வைக்கும். எல்லாரும் சனி பகவான் கெட்டவன்னு சொல்றாங்க. மிக ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் ஜாதகத்தை இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள். மீனத்துக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க, குரு வக்ரமானா என்ன ஆகும், என்னை பொறுத்த செப்டம்பர் மாசம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்காதுங்க.
மீனராசியை பொறுத்த வரையும் தொழில்கள் சரியா இருக்காது, உத்தியோகத்துல சரியா இருக்காது, என் நண்பர்கள் பழக்க வழக்கம் உங்களுக்கு விரோதியா மாறுவாங்க, தனலாபங்கள் சரியா இருக்காது, வேலை உத்தியோகம் மாற்றங்கள் வந்திருக்கும். எல்லாமே ஒரு தடையை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருக்கணும், இனிமே பார்த்துருப்பீங்க. இனிமே எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார், எந்த ஒரு தடையுமே இனிமே கொடுக்க மாட்டார். இந்த 2 கிரகம் வக்ர நிவர்த்தியாகி இந்த சனி பகவான் குரு பகவான் பார்க்கறதுனால அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயுடைய கால் கணிக்கிறார். அந்த செவ்வாய் பகவான் பாருங்க 10ஆம் பாவத்துல சூரியனோட சேர்ந்து திக்பலம் ஆகிறாரு. அப்ப மிகப்பெரிய ஒரு பலங்க இங்க. அப்ப இங்க தடைகள் இல்லை. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடை பிடிச்சு பார்த்தீங்களா, அந்த தடைகள்லாம் இருக்காது. இனிமே சந்தோஷமா வாழக்கூடிய நேரம். என்ன பொறுத்த திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு தடைகளுமே வராது. பாக்கியாதிபுட சேர்ந்து புதன் பகவான் சேர்ந்து இருக்காரு. திருமணம் நடக்காதவங்களாம் பாருங்க ஜனவரி கரெக்டா 15, 17க்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் திருமண முடிவுகள் பேச்சுவாங்க இந்த இடத்துல வரன் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நிறைய பேர் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார். என்னை பொறுத்தவரை மீனராசி மீனராசி பாருங்க படிப்பு கல்வி தடைபடாது. அப்ப கல்வியில நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். மாணவ மாணவிலாம் பாருங்க கல்வியே சரியாகல, ஏன்னா அந்த குரு வக்ரமானவர் பார்த்தீங்களா, கொஞ்சம் படிப்பு கல்வியை தடை பண்ணியிருப்பார், இனிமே தடை பண்ண மாட்டார். கல்விகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனிமே அமைச்சு கொடுத்துருவார். அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க, தைரியமா முயற்சி பண்ணுங்க, தடை இல்லாம பண்ணுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். என்னை பொறுத்த அரசாங்க எக்ஸாம், ஆசிரியர் எக்ஸாம் எழுதுறீங்களா, எழுதிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் உங்க பக்கம் வரும் பாருங்க. இப்ப வரணும், அது நல்லதா வரும் உங்களுக்கு, எந்த ஒரு கெடுதலுமே இனிமே வராது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவார். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கப்பாரு. தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். தொழில லாபத்தை பயங்கரமா பார்ப்பீங்க, தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, தொழில் சாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வெற்றிகள் தேடி வரும். தொழில் அரசாங்க வேலை இது ரெண்டுமே பாருங்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு இனிமே விரைய செலவினும் இல்லைங்க, விரைய செலவினும் கிடையாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. இட சம்பந்தம் நல்லா இருக்கும், வீடு சம்பந்தமா இருக்கும், வண்டி சம்பந்தமா நல்லா இருக்கும், வாகன சம்பந்தம் நல்லா இருக்கும். மிகப்பெரிய யோகத்தை நீங்க பார்ப்பீங்க. கட்டுறது பண்றதா, நீங்க வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பாக இந்த நேரம் வரும். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா ப்ரொமோஷன் கண்டிப்பா உண்டு. உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும். நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். நிறைய பேர் வீட்டுல, இடத்துல, பூமியில கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கம் நலஞ்சிட்டே இருந்துருக்கீங்களா, பூர்வ இடத்துல, அதெல்லாம் ரிசல்ட் இப்ப நல்லாதான் வரும் உங்க பக்கம். எந்த எழுத்து கணிதத்துல பிரச்சனை வந்தாலும் சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் இந்த காலகட்டத்துல. கூட்டு தொழில் நல்லா இருக்கும். இந்த வரைக்கும் கூட்டு தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருவீங்க. கூட்டு தொழில் லாபத்தை கொடுத்துருவாரு. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க நேரம் இந்த நேரம். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை பயங்கரமா இருக்கும். காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் பாருங்க நிறைய பேருக்கு. இதெல்லாம் தடையாது. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் முயற்சி பண்ணணும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் நிறைய பேருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் தொடர்பு, அரசாங்க அரசியல் தொடர்புல போறவங்க தைரியமா பயணிங்க. நீங்க தான் இனிமேல் ராஜா, நீங்க தான் கிங்கு உங்களுக்கு. ஏன்னா சூரியன் திக்பலமாகறாருங்க 10ஆம் பாவத்துல. அப்ப அரசாங்க வேலை, அரசாங்கம் சம்பந்தமா பாருங்க நிறைய அரசியல் பாருங்க உயர் பதவி, பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும். அந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. மிகப்பெரிய யோகத்தை. மெயினா பெண்களுக்கு சாதிக்கலாம். பெண்கள் கல்வித்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். எழுத்துத்துறை நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல போறவங்க நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்காங்க பாருங்க பெண்களாம் பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. என்ன வரையும் வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க, இனிமே உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார். தசாபுத்தி மட்டும் நல்லா நடந்துட்டா போதும் உங்களுக்கு. இப்ப எல்லாமே வெற்றியை தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து பாருங்க இனிமே மருத்துவ செலவுன்னு இருக்காது. மெயினா மருத்துவ வேலை பார்க்குறவங்க, இந்த டெய்லர் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் பாருங்க நல்ல யோகம் உண்டு. ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட்னா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இனிமே உண்டு. இந்த லக்னம் இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமா இருக்கும். சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி திறன் பயங்கரமா இருப்பாங்க. பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க.
நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுமையான குணம் இருக்கும். இதுல பிறந்துட்டா பாருங்க, ஒரு பொறுமையான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, பயங்கரமாக ஒரு ஆன்மீக சிந்தனைவாதியா இருப்பாங்க. தொழில், வேலை, உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட நிறைய உண்டுங்க. இவங்க எங்கே போனாலும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை தேடி வரும். இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே மதிப்பு மரியாதை தேடி வரும். இவங்க மதிச்சாதான் மற்றவங்களை மதிக்கிற குணமும் இவங்கள்ட்ட இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பண சம்பந்தப்பட்ட ஈடுபாடு பண்றவங்க எல்லாமே பாருங்க, வட்டி தொழில் பண்றவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. உங்களுக்கு இனிமே தாங்க டைம் சூப்பரா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் குடும்பம் பயங்கரமா இருக்கும். குடும்பத்துல வருமானம், இன்கம் பயங்கரமா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பண்ணி கொடுத்துருவார். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, உடல் பிரச்சனையும் இருக்காது. நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, மருத்துவ செலவு இருக்காது. எந்த ஒரு முயற்சியாவது உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னம்பிக்கை குணம் அதிகமா இருக்கும். இவங்க எப்படியும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனியுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க. உழைப்பாளிகள், எப்போதுமே லாபம், வருமானம், இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இன்கம், லாபத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இவங்க வெளிநாடு, வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய பேர் மருத்துவ வேலை பார்ப்பாங்க, நெருப்பு சம்பந்த துறையில இருப்பாங்க, மெயினா மோட்டார் மெக்கானிக் சம்பந்தமான துறையில இருப்பாங்க. இதுலையுமே ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க விரைய சனி உங்களுக்கு பாதிக்கணும். ஒரு சில பேருக்கு சனிபான் சரியா இல்லாட்டி தான் உங்களுக்கு பாதிப்பாரு. மற்றபடி என்னை பொறுத்தவரை வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. படிப்பு, கல்வி நல்ல ஒரு அனுகூலமா அமைஞ்சிடும். திருமண வாழ்க்கை இனிமேல் பிரச்சனை இல்லை. ஏழரை சனி தாக்கங்கள் குறைஞ்சிரும். எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றிகளை அமைச்சு கொடுத்துருவாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் அனுகூலமா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இனிமே உடல் உபாதை இல்லை. அடுத்து பார்த்தா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதே மாதிரி பாருங்க, புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், எழுத்து கணிதம், படிப்பு, கல்வித்துறையில உள்ளவங்க இதெல்லாம் அதே பேர் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை எடுத்தவொடனே உங்களுக்கு தொழில் சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்தவரை இப்ப வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஏன்னா 10ஆம் பாதத்துல புதன் இருக்காரு. அப்ப தொழில் சிறப்பா இருக்கு. அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாருங்க லாபத்தை பார்ப்பாங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிறைய அனுகூலம் கண்டிப்பா தேடி வரப்போகுது. இனிமே வரக்கூடிய என்னை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.